இன்றைக்கு நாடி தீங்கு குறிக்கோளை நாடி செயல் மகனாவா என்று ஒரு கவிஞன் தன் பிள்ளைக்கு சொன்னான். எல்லாம் புத்தியை போட்டு புத்தி கெட்டு போகாதே. ஆகவே அந்தந்த இடங்களில் எங்க சரியத்து விளக்கங்கள் கிடைக்கின்றதோ விளங்கு, அதை நீ அந்த முறைப்படி நடந்து கொள். அப்பொழுதுதான் உனக்கு நாள மறுமையில் வெற்றி இருக்கிறது என்று வேதம் அதை விரித்துரைக்கிறது. எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதில்ல. காரணம் பேராசிரியருடைய அருமையான அடக்கமான உரைகள். நம்மளாம் இப்படி பேசி பழகிட்டோம். 40 ஆண்டு காலம் பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் பேராசிரியர் பதவியிலிருந்து வெளியே வந்த அன்னைக்கு அந்த மேடையில நாங்க காட்டூர்ல பேசும் திருவாரூர் மாவட்டத்துல அருமை சகோதரர்களே, அதே நேரத்துல ஒரு நாள் நெருக்கடியான நேரமா இருக்கும். அங்க ஒரு ஊர், அந்த திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு கிராமம். அவங்க பாருங்க, வாழ்க்கை ஒரு கதை நடக்குது, நம்ம வாழ்க்கை நம்ம கதை நடக்குது. அதான் ஊர் சங்க ஊத வேண்டியது. ஏன்னா நம்ம சேக்கண்ண இந்த ஊருடைய தலைவர், அவர் ஒரு பிரியமானவரை என்ன கூப்பிட்டாரு, வந்துட்டேன். அதோட வந்தாச்சு, எதையும் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி. அப்போ அது வேலங்குடின்னு ஒரு திருப்பத்தூர்ல இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர், சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பள்ளி சிறப்பு பேராசிரியர் சிறப்பை கடைசி போட்டிருக்கு. அவங்க வரல. உடனே என்ன நீங்க சொல்லுங்க, அவர் வரந்தனே, நீங்க வரந்தனே அருந்தேன்னு சொன்னா. அப்ப நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இங்க வந்து அதோட பார்த்தோன்னே மாதிரி அனுமதி வாய் குழம்புச்சுப்பா, என்ன நிலைமையாச்சு தெரியல. அதுக்கப்புறம் அங்க வந்தா கடைசி தலைவர் வரலன்னு கிடையாது. சரி பரவாயில்ல, நீங்க பேசுங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தலைவர் நேரம் வந்தாங்கன்னு தெரியும். பள்ளிவாசனுடைய அந்த பட்சத்தில் வாசல் வழிய உள்ள வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சத்தத்தை போட்டுட்டு வந்த உடனே நான் பார்த்தேன், ஆசிரியர் தந்தையே வருக, அருமையான ஒரு உரை தருகன்னு சொல்லி உடனே வாங்கிக்கிட்டு நான் அப்படியே கீழே உட்கார்ந்துட்டேன். தலைவர் ஒரே சிரிச்சு, என்ன வேலை நான் கேட்பேன்ல, நாங்க இல்லை நீங்க அருமையான உரை தர வேண்டும் என்று சொன்னேன். அது மாதிரி நேரம் காலம் எல்லாம் தெரிந்தவன் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த பாடத்தை தமிழகத்தினுடைய பேச்சாளர்களுக்கு அவர் பல்கலை வேந்தராக இருந்தால் அவருக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்துத்தான் வருகின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் இந்த கருத்தை ஷரியத் மூலமாக உங்களுக்கு விளக்க வைத்தானே, உங்களுக்கு நான் விளங்கினேனே, அந்த இடத்தான சிறப்பாகிய அல்லாஹ்வுக்கு சர்வ புகழும் என்று கேட்டு, என்னுடைய அருமையான தந்தையான தலைவர்களே, நீங்கள் ஆசிரியர் தந்தையவர்களை நீங்கள் எனக்கு ஒரு நல்ல துவா செய்யுங்கள் என்று கேட்டு, என்னுடைய உடல்நிலை சரியா இல்லையால அப்படி இருக்கேன், அதனால எல்லாரும் துவா செய்யுங்க என்று கேட்டு குடித்துக் கொள்கிறேன். வாக்குதாவானா எல்லாம் மனதில் நிறுத்தி வைக்கக்கூடிய கருத்துக்களை வாரி வழங்கிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆவூரியம் அலூர் சங்கர அஜரத் அவர்களுக்கு, கட்டளை கமிட்டியுடைய தலைவருக்கு ஷேக்மோல் அவர்கள் கொண்டாடி கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். கோணாஞ்சேரி கிராமத்திலே புதிய பள்ளிவாசலை திறந்து வைத்து சிறப்படையாற்ற வருகில் வந்திருக்கின்ற தலைவர்களே, இங்கு மேடையிலே வீட்டிருக்கின்ற பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஊரிலும் இந்துவாக இருந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவரவர்களுடைய தொழுகைக்கு ஆண்டவனுக்கு ஒரு
கோயிலை கட்டுகிறார்கள் அல்லது பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அப்பொழுதுதான் இறைவனை வணங்குவதற்கு சௌதியா மக்கள் இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே நீண்ட நாட்களாக இந்த பள்ளிவாசலை சீரும் சிறப்புமாக இந்த ஊரை சேர்ந்த நாட்டாமைக்காரர்கள், கமிட்டியுடைய தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் இதற்கு நிதி வகித்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு இறைவனை வணங்குவதற்கு நல்ல பள்ளிவாசலை என்று அமைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எனது பாராட்டுவதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பள்ளிவாசலிலே நீங்கள் எல்லாம் சென்று தினந்தோறும் தொழுகை நடத்தி ஆண்டவருடைய அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் என் கற்பனை உடையார் அவர்களுக்கு ஜாமியா மசூருடைய பேசுமாம் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார். கண்ணியமிக்க விருந்தினர்களே, தயவு செய்து மேடைக்கு கிழக்கு நோக்கி உங்களுடைய தொழுவதற்காக இடவசதிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தயவு செய்து பின்னால் இருக்கக்கூடியவர்கள், இடது பக்கம் இருக்கக்கூடியவர்கள், வலது பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மேடைக்கு எதிர்ப்புறம் வந்து அமருமாறு தொகைக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இடத்தை வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்து நம்ம எல்லாம் வாழ்த்தை வருகை தந்திருக்கக்கூடிய மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திருமிகு OS மணியன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வணக்கத்தில் புதிய தெரிவிக்கிறேன். கூடஞ்சேரியில் ஜாமியா மஸ்ஜித் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற கூடஞ்சேரி நாட்டாண்மை ஜனாப் திரு ஏ சம்சுதீன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, பெரியவர்களே, தொழில் அதிபர்களே, அரசியல் கட்சி தலைவர்களே, குருமார்களே, நாட்டாண்மை பஞ்சாயத்தாளர்களே, இஸ்லாமிய இளைய நற்பணி மன்றத்தினரே, வருகின்றிருக்கிற முன்னாள் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமக்களே, குழந்தை அம்மா பேரவை செயலாளர் தம்பி ஐயூப் அவர்களே, மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பொதுக்குழு கூட ஜனாப் ஜெகதீஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில
சிறப்பு விருந்தினராக பள்ளிவாசலை திறந்து வைத்து பேருரையாற்ற இருக்கிற ஐயா பேராசிரியர் எம் காதர் முகிதீன் அவர்களே, நீடூர் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் ஐயா முகமது இஸ்மாயில் அவர்களே, நீதியரசர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் திருவிடங்கோடு முதல்வர் சாஜுதீன் அவர்களே, பேராசிரியர் அப்பாஸ் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வருகின்றிருக்கிற என்னுடைய வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, பத்திரிகை நண்பர்களே, என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்க நிர்வாகிகளே, பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவைக்கு சென்றிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில கலந்து கொள்கிற அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை மகிழ்ச்சியோடு வணங்கி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பள்ளிவாசல் என்பது இறைவனுக்கு ஒரு இல்லத்தை ஏற்படுத்தி அதை இறை இல்லமாக, வழிபடும் இடமாக, தொழுகை இடமாக நான் அமைத்துக் கொள்கிற ஒன்றை நாம் இன்றைக்கு பள்ளிவாசல் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சியில் எங்களையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிற ஊர் பெரியவர்களுக்கு, நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை உங்களில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சமீப காலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக குரானை படிக்கிற மாணவர்களே, நானும் ஒருவராக முயற்சித்திருந்தால் கொஞ்சம் கூடவே படித்திருக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு விட்டதால் அதிகமாக முடிக்க முடியவில்லை, படித்துக் கொண்டிருக்கிறேன். மனித வாழ்க்கைக்கு தேவையான மனிதனை நன்னெறிப்படுத்துகிற நல்லொழுக்க சிறப்புகளை எல்லாம் அடங்கியிருக்கிற ஒரு சிறப்புமிகு இலக்கியமாக, தேவ நூலாக, இறை நூலாக நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிற வாசகங்கள், சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள், சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகள் ஒவ்வொன்றும் நேற்றைய, இன்றைய, நாளைய மனித சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துகிற, சிறப்பு செய்கிற, வாழ்கிற காலத்திலேயும் வாழ்நாளுக்கு பிறகும் நம்பிக்கையுடையவர்களுக்கு இருக்கிற அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றியும் துல்லியமாக சொல்லப்பட்டு மனிதனை தீய வழிகளில் இருந்து அகற்றி நல்வழிக்கு அழைத்து செல்கிற சிறப்புமிக்க ஒன்றாக நாம் அதை பார்க்க முடிகிறது. நபிகளுடைய 23 ஆண்டு கால கருத்துக்களை, சொற்பொழிவுகளை, பேச்சுக்களை, எண்ணங்களை பாதுகாத்து தயார் செய்யப்பட்டிருக்கிற ஒன்றாக நாம் அதை அறிய முடிகிறது. மக்கா பகுதியிலேயும் மதீனா பகுதியிலேயும் ஆற்றியிருக்கக்கூடிய உரைகள், பேசி இருக்கக்கூடிய கருத்துக்கள், அருள் இருக்கக்கூடிய வாக்குகள் நமக்கு பன்னெடுங்காலமாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டவையாக இருந்தாலும் அது உலகத்தால், உலகத்தில் பெரும்பான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற, ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற, வழிபடுகிற
இலக்கியமாக இலக்கிய வடிவிலே இருந்தாலும் கூட அது இசை வடிவத்தையும் பெற்றிருக்கக்கூடிய நூலாக ஒரு இறை தூதரின் போதனையாக இருக்கிற அந்த சிறப்புமிக்க நபிகளுடைய அந்த வேதங்கள், அவருடைய சொற்கள் ஒவ்வொன்றும் மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருப்பதை நாம் அறிய முடிகிறது. மதத்தை பொறுத்தவரை அவரவர் மதம் அவரவர்களுக்கு, எம்மதமும் சம்மதம் என்பதை நம்முடைய எண்ணமாக நாம் இன்றைக்கு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது ஒருவர் மதத்தில் மற்றொருவர் தலையிடுவது என்பது நல்லவற்றிற்காக இருந்தால் வரவேற்கலாம். மற்றவர்கள் தலையிடுவது என்பது தேவையில்லாமல் தலையிடுவது என்பதற்கு நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் எவருக்கும் வாய்ப்பே அளிக்கப்படவில்லை. அவரவர்கள் அவர்களுடைய மதத்தை போற்றி வணங்கி பின்பற்றி செல்வதுதான் வழக்கம். நான் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு மகனாக பிறந்திருப்பதால் நான் ஒரு இந்துவாக இருக்கிறேன். நானே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருப்பேன் என்று சொன்னால் நானும் உங்களில் ஒருவராக, நானும் உங்களோடு ஒருவராக, சகோதரனாக, முழுமையான இஸ்லாமியனாக நானும் இருந்திருப்பேன். அதனால் பிறப்பால் நாம் மாறுபட்டிருக்கிறோமே தவிர எண்ணத்தால் எவரும் மாறுபடவில்லை. நம்முடைய பிறப்பு நம்மை தள்ளி வைத்திருக்கிறது என்பதை தவிர நாம் மனதாலும் எண்ணத்தாலும் கருத்துக்களாலும் எல்லோரும் நாம் ஒருவரே என்கிற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய ஊர் கிராமம், பிறந்த ஊர் சின்ன கிராமம், ஓரடியங்குளம் என்கிற சின்ன கிராமம். அதில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் மொத்தமே ஒரு 15 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த 15 குடும்பங்களிலே வாழக்கூடியவர்கள் எனக்கு யார் அவர்கள் என்று கேட்டால் ஒரு 3-4 வீடு மாமா வீடு, ஒரு 2-4-5 வீடுகள் எனக்கு பங்காளி வீடுகள், அதில் மிச்சம் இருக்கிற வீடுகள் எனக்கு உறவுக்கார வீடுகள் என்றுதான் நாங்கள் மாமா மச்சான்களாக, அண்ணன் தம்பிகளாக, பங்காளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த 15 வீட்டுக்கு ஒரு பள்ளிவாசல் வேண்டும் என்று பீர் முகமது என்கிற முன்னாள் ஆசிரியர் உங்களுக்கு மிகவும் வேண்டியது, எங்கள் குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப வேண்டியது கேட்டார். உடனடியாக எனது வீட்டிலிருந்து ஒரு 30 மீட்டர், அதிக தூர வித்தியாசம்னா ஒரு 30 மீட்டர் இருக்கலாம், அந்த இடத்திலேயே இடம் பார்த்து கொடுத்து வாங்கி கொடுத்து அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அந்த பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சியில நான் ஒரு சின்ன போர்டு தான் வச்சிருந்தேன், பெருசாக செய்யல, சின்ன போர்டு தான் வச்சிருந்தேன். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற போர்டு வைத்தோம். அன்னைக்கு நம்முடைய மத குருமார்களை போன்ற சான்றோர் பொதுமக்கள் வந்தவர்கள் அந்த போர்டை பற்றியே பேசிட்டு போயிட்டார். எதற்காக இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறவர்கள் இன்னொரு முறை எங்கே பிறப்போமோ, எப்படி பிறப்போமோ, யாரோடு பிறப்போமோ தெரியாது. இன்றைக்கு மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களை பார்க்கிறேன், நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். நாம் வாழ்கிற காலம் பிறந்தது உண்மை, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வாழப்போகிறோம் என்பது ஆண்டவனுக்கு தெரிந்தது. இதை வாழ்கிற காலத்தில் அன்புள்ளம் கொண்டவர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்களாக, பகை உணர்வு கொஞ்சம் கூட இல்லாதவர்களாக, நல்லதை விதைத்து நல்லதை செய்து நல்ல உயர்வான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நாம் இனிதே சிறப்பாக வாழ வேண்டும் என அனைவரையும் வாழ்த்தி அந்த எண்ணங்களை இறைவன் தர வேண்டும் என பிரார்த்தித்து
இந்த இனிய பள்ளிக்கு சிறப்பான இறை இல்லமாக இருக்கிற இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு நிர்மாணிப்பதற்கு முடிவு செய்திருக்கிற, உதவி இருக்கிற, நிதி உதவி வழங்கியிருக்கிற, ஒத்துழைப்பு நல்கியிருக்கிற, இந்த திறப்பு விழாவினை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். நன்றி. வணக்கம். மிக அழகிய முறையிலே நமக்கு என்ன வேண்டும் என்ற அறிவுரையை வழங்கியிருக்கக்கூடிய மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் OS மணி அவர்களுக்கு நம்முடைய கூடஞ்சேரியை சேர்ந்த அப்துல் ஜப்பார் ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார்கள். மாவட்ட கவுன்சிலர் மகேந்திர அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நம்முடைய சேத் என்கிற ஹாஜா மைதா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்க இருக்கின்றார்கள். எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் எக்ஸ் தங்கராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சாஜிபாய் அவர்கள் பொன்னாடை போட்டி வைக்கின்றார்கள். தொழிலதிபர் அல்ஹாஜ் ஏ அப்துல் பாரி அவர்கள் வருகை தர இயலாத காரணத்தினால் தங்களுடைய இளைய சகோதரரை இங்கு அனுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அனுப்பியிருக்கின்றார்கள். அவர் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் முகமது தாகிர் ஹாஜார் அவர்களுக்கு புடவை போர்த்தி கௌரவிக்க வருகின்றார். சிராஜ்பாய் PS சமீராஜர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றனர். நம்முடைய பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு குத்பா பேருரை நிகழ்த்தி தொழுகை நடத்தி துவா செய்ய வருகை தந்திருக்கக்கூடிய திருவிதாங்கோடு அரபிக்கல்லினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மௌலானா மௌல்வி எம் தாஜின் ஹஜரத் அவர்களுக்கு நம்முடைய அரபி சகோதரர் முகமது அலி அவர்கள் கொண்டாடி போட்டி கௌரவிக்கின்றார். இந்திய தேசிய காங்கிரசுடைய பாபநாச வட்டார தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஹாஜா ஷரீப் அவர்களுக்கு கொண்டாடி போட்டி கௌரவிக்கின்றனர். நம்முடைய அழைப்பினை ஏற்று முன்னாள் வணிகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் SN உபைதுல்லா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பள்ளிவாசல் உள்ளே அமைந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை அங்கேயே பொருத்தப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அதிரை நசருதீன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஆளுநர் ஏஎம் ஷாஜான் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. தஞ்சை மாவட்ட முஸ்லீம் லீக்கினுடைய முன்னாள் தலைவரும் எங்களது வழிகாட்டியமாகிய எம்ஏ குலாமணிதீன் ஹாஜா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். தஞ்சை மாவட்ட முஸ்லீம் லீக்கினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சிம்லா ஹாஜி முகமது நஜீப் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். சிவகங்கை மாவட்ட முஸ்லீம் லீக்கினுடைய செயலாளர் அருமை சகோதரர் KZ இனாயத்துல்லா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய முன்னாள் பெருந்தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் PKE அப்துல்லா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திருமங்கலக்குடி சர்புல்லா ஹாஜா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தஞ்சை மாவட்டத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கமாலுதீன் ஹாஜி ஃபைசி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஆலிமான் ஜியாதி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். திருமண்டக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இறுதி கட்டத்தை நல்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மதிப்பிற்கு மதிப்பிற்குரிய தாய் சபையின் தலைமகன் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஏகப்பட்ட ஒரே தலைவராக விளக்கக்கூடிய நம்முடைய மனிதர்கள் நல்ல பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்கள் உரையை நிகழ்த்திய பின்னால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய திருக்கரங்களால் பள்ளிவாசல் திறந்து வைக்கப்படும். அதன் பிறகு குத்பா உரை நிகழ்த்தப்படும். அதன் பிறகு தொழுகை நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் பேசிய முடித்தவுடன் பாங்கு சொல்லப்படும். அதன் பிறகு நம்முடைய விருந்தினர்களுக்கு சிலருக்கு விடுபட்டிருக்கின்றது. அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நாங்கள் கௌரவிக்க இருக்கின்றோம் என்பதை தருணத்தில் கூறிக்கொண்டு நம்முடைய மாநில தலைவரும் தேசிய பொதுச் செயலாளராகிய இந்திய யூனியன் முஸ்லிம்களுடைய தலைமகன் பேராசிரியர் பெருந்தகை அவர்களை பேருரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். பணப்பட்ட அருளாளனும் நிகரற்ற அன்புடையவுமாகிய இல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். இந்த சிறப்புக்குரிய விழாவினுடைய தலைவர் நாட்டாண்மை சம்சுதீன் அவர்களே, சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் OS மணியன் ஐயா அவர்களே,
விழாவுக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் தமிழக அமைச்சர் உபைதுல்லா சாஹிப் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய முன்னணி தலைவர்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, அருமை சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றியினையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூரஞ்சேரி சிறிய கிராமமாக இருந்தாலும் ஒரு அழகிய பள்ளியை உருவாக்கி அதனை திறப்பு விழா செய்யக்கூடிய ஏற்பாட்டை செய்து அதில் அனைத்து சமுதாய பெருமக்களையும் அழைத்து சிறப்பு செய்யக்கூடிய வகையில் விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஜமாத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மஸ்ஜிதை நிர்மாணித்த கட்டிட குழுவினருக்கும் இது உருவாக ஒத்துழைத்து ஆதரித்திருக்கிற பெருமக்களுக்கும் புறவர்களுக்கும் முதலில் எனது வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊரில் ஏறத்தாழ 100 முஸ்லிம் குடும்பங்கள் இருப்பதாகவும் 400க்கும் மேற்பட்ட சகோதர சமுதாயங்களை சார்ந்த குடும்பங்கள் இருப்பதாகவும் என்னிடத்திலே சொன்னார். பெரும்பான்மையாக உள்ள சகோதர சமுதாயத்தின் மத்தியில்